ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லேடி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 38 இயர்ஸ் தான் இருக்கும். அவங்க வந்து இறந்துட்டாங்க சடனாக மார்னிங். இப்போ ஒரு 2 டேஸ் ஆகுது. அது வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட பிரதர் வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்களுக்கும் ஒரே தம்பி ஒரே அக்கா 2 பேர் தான். அவங்க வீட்டில் வேறு யாரும் கிடையாது. அது மனசுக்குள்ளேயே அவங்க வச்சுருந்துருப்பாங்க போல இருக்குது. அதோட அந்த வலியை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே வச்சுருந்ததோட விளைவு அவங்களுக்கு வந்து அட்டாக் வந்து அவங்க பாதித்து இறந்துட்டாங்க. 2 பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பையன் பார்த்திங்கன்னா 3rd என்னமோ தான் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறான். அப்போனா பார்த்துங்களேன். அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்கிட்டேயும் அதிகமாக நான் ஷேர் பண்ணுற விஷயம், நம்மள மனசில் உள்ள வலிகளையும் குமுறலையும் கேட்க உறவுகளோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லைன்னா கண்டிப்பாக கடவுள்கிட்ட கொட்டுங்க. அப்படி நல்ல உறவுகளோ ஃப்ரெண்ட்ஷிப்போ உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணி உங்கள் கண்ணுலேருந்து கொட்டுற பல சொட்டு கண்ணீர்லேருந்து உங்கள் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கலாம். உங்களுடைய கனத்த இதயம் லேசாகலாம். அது மூலயமா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். மனசில் யாருமே வச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனுஷனும் சக மனுஷனாக நம்ம கனத்த இதயத்தோடு தான் நகர்ந்து போயிட்டுருக்கோம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் நம்மளுடைய மனசை நம்ம லேசாக வச்சுக்கிட்டா தான் நம்ம ஃபேமிலிக்கு நம்மளை பார்த்துக்க முடியும். அதனால் உங்கள் மனசில் உள்ளதை கண்டிப்பாக யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.